நேயர்கள் அனைவருக்கும் கெட்டிமேளம் சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி. கெட்டிமேளம் சீரியல் பிப்ரவரி 21 எபிசோடு. மகேஷுக்கு லட்சுமி கொடுத்த அட்வைஸ். எஸ்கேப்பான வெற்றி கதை தெரியுமா? கெட்டிமேளம் சீரியல் பிப்ரவரி 21 எபிசோடு. MLA தனது மூத்த மகனையும் மருமகளையும் அறிமுகம் செய்து வைக்கிறார். என் இரண்டாவது பையன் வெற்றி இப்போ வந்துடுவான் என்று சொல்ல வெற்றியும் வீட்டுக்கு வருகிறான். கெட்டிமேளம் சீரியல் அப்டேட். கெட்டிமேளம் மகேஷுக்கு லட்சுமி கொடுத்த அட்வைஸ். எஸ்கேப்பான வெற்றி. கெட்டிமேளம் இன்றைய எபிசோட் அப்டேட். தமிழ் சின்னத்திரையில் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 7:30 மணிக்கு ஒளிபரப்பாகி வரும் பிரபலமான சீரியல் கெட்டிமேளம். இந்த சீரியலின் நேற்றைய எபிசோடில் வெற்றி துளசியிடம் பேச, துளசி நீங்க ஆசைப்பட்ட பெண்ணோட உங்களுக்கு கல்யாணம் நடக்க வாழ்த்துக்கள் என கூறிய நிலையில் இன்று நடக்கப் போவது என்ன என்பது குறித்து பார்க்கலாம். அதாவது மகேஷ் பத்திரிகையுடன் வீட்டுக்கு வந்து முதல் பத்திரிகையை கொடுத்து எல்லாரது காலிலும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குகிறான். இதனையடுத்து லட்சுமி, சிவராமன் ஆகியோர் ரகுராம் மற்றும் கேசவனுடன் வெற்றியின் வீட்டுக்கு வந்து பத்திரிகை வைக்கின்றனர். MLA தனது மூத்த மகனையும் மருமகளையும் அறிமுகம் செய்து வைக்கிறார். என் இரண்டாவது பையன் வெற்றி இப்போ வந்துடுவான் என்று சொல்ல வெற்றியும் வீட்டுக்கு வருகிறான். ஆனால் வெளியில் கேசவன் வண்டியை பார்த்த அவன் வெளியே கிளம்பி சென்று விடுகிறான். அடுத்து கோயிலுக்கு வந்த லட்சுமி அங்கு வெற்றியை சந்திக்கிறாள். வெற்றி லட்சுமியை வீட்டில் டிராப் செய்ய லட்சுமி அஞ்சலியின் கல்யாண பத்திரிகையை கொடுத்து அழைத்தானே. வெற்றி அக்கா இது நம்ம வீட்டு கல்யாணம், கண்டிப்பா வந்துடுறேன் என்று சொல்கிறான். அதனைத் தொடர்ந்து மகேஷ் மீண்டும் வீட்டுக்கு வர காரை பார்த்த லட்சுமிக்கு ஸ்ரீகாந்தை ஞாபகம் வருகிறது. காரை பயன்படுத்த வேண்டாம் என்று அட்வைஸ் கொடுக்கிறான். இதற்கிடையே மகேஷ் அஞ்சலிக்கு போன் செய்து காரணம் கேட்க துளசி கல்யாணத்தில் நடந்த விஷயத்தை சொல்கிறாள். பூஜா கெக்டே நீங்கள் வாரிசு அந்தஸ்து மூலமாக திரைத்துறைக்கு வராத போது ரசிகர்கள் உங்களுக்கு வாய்ப்பளிக்கின்றார்களா இல்லையா என்பது மட்டுமல்ல, திரைத்துறை உங்களுக்கு வாய்ப்பு அளிக்கிறதா இல்லையா என்பதும் இங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது. ஜி தமிழ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 7:30 மணிக்கு ஒளிபரப்பாகி வரும் 1 மணி நேரமான தொடர் கெட்டிமேளம். இந்த சீரியலில் நேற்றைய எபிசோடில் மகேஷ் நாளைக்கு நிச்சயதார்த்தத்தை வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லிய நிலையில் இன்று நடக்கப் போவது என்ன என்பது குறித்து பார்க்கலாம். அதாவது அஞ்சலி நிச்சயதார்த்தத்துக்கான ஏற்பாடுகள் நடக்கின்றன. மகேஷ் விலை உயர்ந்த நெக்லஸை அஞ்சலிக்கு கிஃப்டாக பிஏவிடம் கொடுத்து அனுப்புகிறான். மறுபக்கம் கவின் கண்கலங்கியபடி இருக்க நண்பர்கள் என்னாச்சு அஞ்சலி என சொன்னா என்று விசாரிக்க அஞ்சலிக்கு நாளைக்கு நிச்சயதார்த்தம், நான் இங்கே இருந்தா ஏதாச்சும் பண்ணிக்குவேன், நான் ஊருக்கு கிளம்புகிறேன் என்று கிளம்புகிறான். அதாவது அஞ்சலி நிச்சயதார்த்தத்துக்கான ஏற்பாடுகள் நடக்கின்றன. இந்த சமயத்தில் அஞ்சலி அவனுக்கு ஃபோன் செய்து நாளைக்கு எனக்கு நிச்சயதார்த்தம், நீ முதல் ஆளாக வந்து எல்லா வேலையும் பார்க்கணும் என்று சொல்ல கவின் கண்கலங்கியபடி எனக்கு என் அம்மாவை பார்க்கணும் போல இருக்கி, அதனால் நான் ஊருக்கு போகிறேன் என்று சொல்லி போனை வைத்து விடுகிறான். அடுத்த நாள் காலையில் துளசி தியாவை நினைத்து வருத்தத்தில் இருக்க அஞ்சலி உனக்கு முன்னாடி எனக்கு கல்யாணம் ஆவதனால் வருத்தமாக இருக்க அக்கா என்று கேட்க துளசி அப்படியெல்லாம் இல்லை, எனக்கு என் வாழ்க்கை விட உனக்கு நல்ல வாழ்க்கை அமைகிறது, ரொம்ப சந்தோஷம் என்று சொல்கிறாள். பிறகு அஞ்சலி கவினுக்கு வாய்ஸ் மெசேஜ் சொல்கிறாள். கவின் அதை கேட்டுவிட்டு ரிப்ளை செய்யாமல் அவளோட நினைவுகளை நினைத்து வருத்தப்படுகிறான். பிறகு அஞ்சலியை நிச்சயதார்த்தத்துக்கு ரெடியாக சொல்லி பாலமுருகன் திட்டி அனுப்ப அவள் நிச்சயதார்த்தத்துக்கு ரெடியாகிறாள். அடுத்ததாக கவின் அம்மா என்னடா ஆச்சி, எதுக்கு வருத்தமாக இருக்க என்று கேட்க அவன் அமைதியாக இருக்கிறான். இந்த சமயத்தில் கவின் நண்பன் ஃபோன் செய்து கவின் காதலித்த பெண்ணுக்கு நிச்சயதார்த்தம் என்று சொல்ல அதை கேட்டு அதிர்ச்சியடையும் அவள் காதலால் குடும்பம் பிரிந்தது போதும், திரும்பவும் ஒரு பிரிவு வேண்டாம், அந்த பெண்ணை மறந்துவிடு என சத்தியம் வாங்குகிறாள். இங்கே மகேஷ் வந்துவிட அஞ்சலியும் அழைத்து வந்து நிச்சயதார்த்தம் மேடையில் உட்கார வைக்கின்றனர். இருவருக்கும் நல்லபடியாக நிச்சயம் நடந்து முடிய மகேஷ் இந்த குடும்பத்துக்காக தான் அஞ்சலியை கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசைப்பட்டேன், இனிமே இது என்னுடைய குடும்பம் என சொல்கிறான். இப்படியாக இன்றைய எபிசோடு முடிவடைகிறது. இவ்வாறாக கெட்டிமேளம் சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது. இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது. மீண்டும் சந்திப்போம்.